ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஹரியானாவில் துப்புரவு பணியாளர் பணியிடத்திற்கு 46,000 பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானாவில் அரசு துறைகளில் துப்புரவு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. இந்த பணிகளுக்கு 4 லட்சம் பட்டதாரிகள், 6,000 முதுநிலை பட்டதாரிகள், 12ஆம் வகுப்பு படித்துள்ள 1.2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த பணிகளில் சேருபவர்கள் அரசு துறைகள், வாரியங்கள், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள் தூய்மை செய்வது, குப்பையை அள்ளுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சாலைகள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஹரியானா அரசின் பணியாளர் நியமனத்திற்கான அமைப்பின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று விளம்பரம் வெளியிடப்பட்டு இருந்தது. ஆனால் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்ற தகவல் வெளியாகவில்லை. இந்த வேலைக்கு பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் உள்ளிட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இது அரசு வேலையில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளதாக ஒரு தரப்பினர் கூறினாலும், வேலைவாய்ப்பின்மை ஒரு தீவிர பிரச்சனையாக இருப்பதை காட்டுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பள்ளிகள், தனியார் நிறுவனங்களில் கூட 10,000 ரூபாய் தான் மாத சம்பளம் கிடைக்கும் எனவும், இந்த பணிக்கு 15,000 ரூபாய் சம்பளம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் பலர் கூறுகின்றனர்.